வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பிளான் பண்ணி எல்லாத்துலயுமே தோத்து போயிட்டாங்க. இதனால அவங்களுக்கு ஈஸ்வரி மேல பயங்கரமான கோவம் வந்துருது. இதுக்கு மேலயும் அக்காக்காரி ஜெயிக்கிறத நம்மளால வேடிக்கை பார்க்க முடியாது. உடனே அத்தை கிட்ட ஏதாவது பிளான் கேட்கணும் அப்படின்னு நேரா அவங்க காளியம்மால பார்க்க போறாங்க. காளியம்மா அவங்க மருமகளை பார்த்து, வா மருமகளே அப்படின்னு சொல்ல, அப்ப முத்து சொல்றாரு, ஆமா சந்திரா, நீ வெளியில இருந்து எந்த பிளானையும் நீ ஜெயிச்ச மாதிரி தெரியல. அந்த டிரைவர் பைய ரொம்ப ஜாலியா நம்ம பழி வாங்கிட்டு அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நீ எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. எப்பதான் மருமகளே எங்களை வெளியில கொண்டு வருவ? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த டிரைவர் பையன் ரொம்ப பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் தவிடுபடிய பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. உங்களை ஜாமீன்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா அந்த டிரைவர் பையன் எல்லா பக்கமும் எனக்கு கேட் போட்டு வச்சிருக்கான். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமவளே, அவனுக்கு அவன் அத்தைய காப்பாத்தணும், அதுதான் அவனுக்கு முக்கியம். அதுக்காக தான் அவன் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நீ அக்கா காரிய ஏதாவது ஒரு வகையில பழிவாங்கணும். அந்த டிரைவர் பையல பார்த்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும். அவன் அவன் பொண்டாட்டிய விட்டு பிரிஞ்சாலும் இன்னமும் அவன் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு தான் இருக்கான். அவன் பேசாமல்லாம் இல்ல. விவாகரத்துக்கான ஏற்பாடு பண்ண, அதையும் அக்கா காரிய முட்டாள் ஆக்கிட்டான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது அவனை ஜெயிக்கணும். அதுக்காக எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு மருமகளே, ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ஒரு திட்டம் போட்டோம். இப்போ அக்கா காரிக்கிட்ட இருந்து அந்த வீட்டை வாங்குறதுக்காக, ஞாபகம் இருக்கா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, ஆனா அந்த டிரைவர் பையதான் கடைசியில பிரச்சனை பண்ணிட்டானே. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு மருமகளே, எப்படியாவது உன் அக்கா காரிக்கிட்ட இருந்து அந்த வீட்டை எழுதி வாங்கு. அந்த வீட்டை எழுதி வாங்கிட்டேன்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணது எல்லாமே நடக்கும். என்ன சொல்ற? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அது எப்படித்த? அந்த வீட்டை வாங்கினா நம்ம பிளான் எப்படி நடக்கும்? காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, அவ வீடு இல்லாம நடு ரோட்ல நிக்கணும். நீ எப்படியாவது அவகிட்டேந்து அந்த வீட்டை எழுதி வாங்கு. இது கேட்டதும் நம்ம வில்லியும் சரிங்கத்த, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பிளான் பண்றாங்க. சோ என்ன பண்றாங்கன்னா, நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு கடுமையா யோசிக்கிறாங்க. அக்கா காரிய தோற்கடிக்கிறதுக்கு, அவகிட்ட இருந்து அந்த செங்கல் சூளைய வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு சூப்பரான ஒரு பிளான். சரி, அக்கா காரிக்கிட்ட இருந்து சும்மா ஏதாவது கையெழுத்து வாங்குவோம். நம்ம தானே நிறைய கையெழுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அக்கா காரி கண்டிப்பா யோசிக்காம கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. அதை வச்சே அவளை காலி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த வில்லி நினைக்கிறாங்க. அப்போ நேரா அவங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, அந்த வீடு கரெக்டா எல்லாமே நம்ம சந்திராவுக்கு அப்படின்னு இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் ஈஸ்வரி கிட்ட கொடுத்தா போதும். ஈஸ்வரி கண்டிப்பா பார்க்காம தன் தங்கச்சி தனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு நினைச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த வில்லிக்கு வேணும். உடனே வில்லி அந்த பேப்பர்ஸ கொண்டு போய் நேரா அவங்க அக்கா கிட்ட கொடுக்குறாங்க. அக்கா, இது நம்ம கம்பெனி விஷயமான டாக்குமெண்ட் தான், இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்க போறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னக்கா, இத பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, உனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. சோ இதுல நீ கையெழுத்து போட்டு கொடுக்கா. உடனே ஈஸ்வரியும் சரிடி குடிடி, நீ எப்பவுமே மிஸ்டேக் பண்ண மாட்ட அப்படின்னு தெரியும், நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க.
வில்லி கிட்ட கொடுக்குறாங்க. வில்லி அதை பார்த்ததும் செம்ம சந்தோஷப்படுறாங்க. இது போதுமே நமக்கு அப்படின்ட்டு அப்படியே அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்களோட வேலைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. பொழுது விடியுது. வில்லி என்ன பண்றாங்கன்னா அதிகாரிங்க நிறைய பேரை வர சொல்றாங்க. அதிகாரிங்க எல்லாரும் வராங்க. வந்ததும் ஈஸ்வரி அதிகாரிங்களை பார்த்து, சார் என்ன சார், எதுவும் முக்கியமான விஷயமா, எதுவும் ஊர் மக்களுக்கு ஏதாவது செய்யணுமா? அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம், உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏன் மேல புகார் வந்திருக்கா? ஏன் மேல யாரு புகார் கொடுத்திருக்கா? அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கதான் புகார் கொடுத்திருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது, ஏன் தங்கச்சியா? ஏன் தங்கச்சி என் மேல புகார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. என் தங்கச்சி எல்லாம் அப்படி பண்ண மாட்டா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்க தங்கச்சி தான் புகார் கொடுத்திருக்காங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, என்னடி இது, இந்த வீடு உன் பேருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இந்த வீடு என்னுடைய வீடுக்கா, நீங்க எல்லாரும் வெளியில போங்க. இது கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க வீட்டுல உள்ள எல்லாருமே. அப்ப நம்ம ராஜா கேக்குறாரு, ஏய் சந்திரா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உன் அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் பண்றியா? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் அக்காவுக்கு என்னைக்குமே துரோகம் நினைக்கவே இல்லை. நீங்க தேவையில்லாம என்ன பேசாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அதிகாரிங்க வில்லிய பார்த்து, என்ன மேடம் இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க கிட்ட நீங்க விஷயத்த சொல்லலையா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்ல சார், இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இத்தனை நாளும் என்ன ஏமாத்திக்கிட்டு தான் இந்த வீட்டுல இருந்திருக்காங்க. சோ இப்பதான் இவங்க எனக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சோ நீங்க தான் சார் இந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது சுத்தமா புரியல. ஈஸ்வரி வில்லிய பார்த்து, சந்திரா, என்ன இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்க, என்னடி நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் உங்க தங்கச்சியா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த வீடு எனக்கு சொந்தம். ஆனா நீங்க வந்துட்டு இருந்துகிட்டு என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு முடிவு கட்டுனேன். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. தன் தங்கச்சி இப்படி ஒரு துரோகத்தை பண்றாளே அப்படின்னு. அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், இவங்க சொல்ற மாதிரி நீங்களா இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு நீங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கற மாதிரி வரும். என்ன சொல்றீங்க மேடம்? இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ராஜா சொல்றாரு, பாத்தியா, இதுதான் உன் தங்கச்சியோட உண்மையான முகம். இப்பயாவது அவளை பத்தி புரியுதா? உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், உன்னை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பயாவது உன் தங்கச்சி எப்படிப்பட்டவ அப்படின்னு உனக்கு தெரியுதா? இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என் தங்கச்சி இப்படி பண்ணுவா அப்படின்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு வச்ச. நீ மட்டும் உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற. ஆனா என்ன மட்டும் அவர்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு எவ்வளவு கஷ்டப்பட வச்ச தெரியுமா? அப்படி இருக்கையில உன்னை எப்படி நான் பழி வாங்காம இருப்பேன்? இத்தனை வருஷமா நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்ததே உன்னை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான். அதே மாதிரி உன்னை நான் பழி வாங்கிட்டேன். இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த சாம்ராஜ்யம் இப்ப எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னதும் அப்ப ராஜா சொல்றாரு, பாத்தியா ஈஸ்வரி, இப்போ உன் தங்கச்சியோட முழு குணத்தை பத்தி தெரிஞ்சிருக்குமே. ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி இப்படி நடந்துட்டான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இருந்தது அவ மட்டும்தான். ஆனா அவ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காளே. என் குழந்தைங்களை எல்லாம் எங்க கூட்டிட்டு போவேன்? இங்க பாரு சந்திரா, அவசரப்பட்டு முடிவெடுக்காம கொஞ்சம் பொறுமையா கேளுடி. ஏண்டி இப்படி பண்ற? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க சார், இந்த லேடிய இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம்,
நீங்க வீட்டை விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சோகமா நேரா ரேவதி ரோகிணிய பார்க்க, ரோகிணி அவங்க சித்திய பார்த்து, சித்தி நீங்க இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பீங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சித்தி இப்படி பண்றீங்க? அம்மா உங்களுக்கு என்ன குறை வச்சாங்க? உங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் செஞ்சாங்க. நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காத, என் வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இப்பயாவது புரியுதாம்மா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்களே. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, இந்த அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னடா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுறாங்க. ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, இந்த விஷயத்த பத்தி உடனே இப்ப மாப்பிள்ளை கிட்ட சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கீங்க, மாப்பிள்ளை கண்டிப்பா இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாத்துவாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, அவன் காலில் நான் என்னைக்குமே விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாரையும் பார்த்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில வராங்க. வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தான் தங்கச்சி தனக்கு ஒரு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காளே அப்படின்னு நினைச்சு நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. நம்ம ஈஸ்வரி வெளியில வந்துட்டு நேரா அவங்க பிள்ளைங்களை பார்த்து, இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பல தடவை என் தங்கச்சி இப்படிப்பட்டவ அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னீங்க. ஆனா ஒரு தடவை கூட நான் நம்பாம இருந்திருக்கேன். இப்போ நம்பாம இருந்ததுக்கு தான் என் தங்கச்சி எனக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க எப்பவுமே நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சீங்க. சித்திக்கு நீங்க என்னைக்குமே பாரபட்சம் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கும் எங்களுக்கு என்னெல்லாம் செய்றீங்களோ அவங்களுக்கும் பொண்ணு மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆனா அது எல்லாத்தையுமே சித்தி தான் மறந்து உங்களை தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரம் சித்தி நீங்க பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க அந்த சிவனாண்டி காளியம்மாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களோட சுயரூபம் எல்லாமே சித்திக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு வருவாங்க. அந்த சிவனாண்டி காளியம்மா எல்லாருமே சித்திய வச்சு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சித்திக்கு எதுவுமே தெரியல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல ஆரம்பத்துல இருந்து நீங்க எல்லாருமே சொன்னீங்க என் தங்கச்சி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா நான் தான் உங்களை நம்பாம இருந்துட்டேன். இப்போ நம்பாம இருந்ததுக்கு இப்ப கடைசியில வீட்டையும் இழந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட பேச, அதுக்கு அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே நல்லதாவே நடக்கும், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியுது. ஈஸ்வரி ஈஸ்வரிக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் சந்திரா அப்படிங்கிறது தெரிய வருது. இது கேட்டதும் அவரு செம டென்ஷன் ஆகுறாரு. இதுக்கு மேலேயும் அந்த சந்திராவுக்கு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, அவங்களுக்கு சரியான முடிவு கட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளான் பண்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹீரோ புதுசா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பழைய கெட்டப்ல இறங்கிட்டாரு. ஸோ வேஷ்டி சட்டையில பார்க்கும் பொழுது ஒரு அமைதியாகவும் இந்த மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு ஒரு அமைதியா ரொம்ப சூப்பரா இருந்தாரு. இப்ப மறுபடியும் ஒரு சிட்டி கெட்டப்ல வந்திருக்காரு. அது அப்படியே பார்க்கும் பொழுது நம்ம ஹீரோவோட முகத்துல மாஸ் தெரியுது. அது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.